கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக நம்மை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்துவோம். அவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று இந்த தொலைக்காட்சி அமைப்பை அமைத்து செயல்படுத்தி நடப்பித்து வருகிறார். அவருடைய திட்டமும் செயல்பாடுகளும் மிக பெரியது, மிக பெரியது. அது வியப்புக்குரியது. இந்த நாளிலும் அவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்பதற்காக செயல்படுத்திய இந்த காரியங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்ம ஒப்புக்கொடுக்கலாம். ஆண்டவரே பேசுங்கள் கேட்டு அப்படி வார்த்தை கடந்து வரலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே கடந்து வருகிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக அவளோடு கூட காத்து கொண்டிருக்கிறோம். வாழ்வு தருகிற வார்த்தை உம்மிடம்தானே இருக்கிறது. அந்த வாழ்வு தருகிற வார்த்தையை எங்களுக்கு தாரும். அந்த வார்த்தை எங்களுக்கு வாழ்வு அளிக்கட்டும். ஆண்டவரே பேசும், உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமீன். பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் இந்த தெய்வீக திருவிழித்திலிருந்து எடுத்து தருகிற செய்தியைத்தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். தூய ஆவியானவர் இந்த தெய்வீக திருவிழித்திலே இருந்த வார்த்தைகளை சொல் என்று சொல்லுகிற வார்த்தை தான் நான் சொல்லுகிறேன். அந்த வார்த்தை வாழ்வளிக்கிற வார்த்தை, விடுதலை அளிக்கிற வார்த்தை, ஆசீர்வதிக்கும்படி எடுத்துக்கிற வார்த்தை. அநேக சகோதர சகோதரிகள் செய்தியை கேட்டு மிக பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பயனடைந்து அவர்கள் சாட்சியம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா துதிகன மகிமையும் அருமை ஆண்டவருக்கே. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற ஒரு செய்தி என்ன தெரியுமா? அமைதிக்குரிய வழி என்று உணர்த்துகின்றார். அமைதிக்குரிய வழி மக்கள் அறியவில்லை, அதை சொல்லு என்று தான் உணர்த்துகின்றார். அதை நான் தூய ஆவியிலே இறைவசன வார்த்தையோடு விரும்புகிறேன். மக்களுக்கு அமைதி இல்லை, மக்களுக்கு அமைதி இல்லை. பலவிதமான கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை, பிரச்சனை, போராட்டம். தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகள் உண்டு. குடும்பத்திலே பார்க்கிற பொழுது அங்கே அமைதி இல்லை. சண்டை சச்சரவு பிரிவினை பிளவாக இருக்கிறது. கோபம் வெறுப்பெல்லாம் இருக்கிறது. தனிப்பட்ட நிலையிலே, குடும்பத்திலே, அடுத்தது பார்க்கிற பொழுது சமூகத்திலே பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறது? இதை நான் அதிகமாக சொல்லப்பட தேவையில்லை. ஏன்னா நாம் எல்லோரும் காண்டு கொண்டிருக்கிறோம். பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலக இலையிலே பார்க்கும்போது நல்ல அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா முதலாவது தனக்கு, அடுத்தது குடும்பத்திலிருந்து நம்முடைய பகுதியிலிருந்து அப்படியே பார்த்தோன்னாக்க எல்லாம் அமைதியில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. என் அன்பானவர்களே, ஒரு குடும்பத்திலே பார்க்கிற பொழுது அங்கே அமைதி இல்லை என்றால் அந்த தகப்பனுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். அது பெற்றோருக்கு எவ்வளவு இருக்கும். பிள்ளைகள் மத்தியிலே அமைதி சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டு ஒரு நிம்மதியிலும் தவறாக செய்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற பொழுது அந்த தகப்பனுக்கு எவ்வளவு இருக்கும். அந்த தகப்பன் தான் நம்முடைய அருமை ஆண்டவர்.
அந்த தகப்பன் தான் நம்முடைய அருமை ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, அமைதி இல்லை என்று பார்க்கும் பொழுது அந்த தகப்பன் அமைதியாக இருப்பாரா? அவர்தான் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களா இருக்கிறது. அமைதிக்குரிய வழி என்று வெளி கொடுக்கிறார். என் அன்பாளர்களே, அந்த தகப்பன் நமக்காக விண்ணகம் விட்டு மன்னகம் வந்த அந்த இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். அவர் அழுது புலம்பிக்கிட்டு தான் சொல்லியிருக்கிறார். எங்கே எல்லாரும் எடுத்துட்டு பைபிள் எடுத்திருக்கிறீங்க, எடுத்து படிச்சு பாருங்க. லூக்கா நற்செய்தியிலே நீ பார்க்கிற பொழுது, லூக்கா நற்செய்தியிலே 19ஆம் அதிகாரத்தை எடுங்க. 19ஆம் அதிகாரத்திலே 41, 42 வசனத்தை பார்க்கிற பொழுது அதில் சொல்லப்படும் 41, 42 2 வசனத்தை அப்படி படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்பொழுது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. எருசலேம் நோக்கி வருகிற பொழுது அதை பார்த்து அழுதார். பாருங்கள், நம்ம எருசலேம் சொல்லுகிற பொழுது கிறிஸ்துவ சமூகம் ஒன்று கூட நாம் கொண்டு வரலாம். எருசலேம் ஆண்டவருடைய ஆலயம் தீர்க்கப்பட்டது, அதனுடைய நிலைத்தானங்கள் இல்லைங்களா? அது கிறிஸ்துவ சமூகம் சொல்லலாம். நான் அப்படி சொல்லவில்லை, பார்க்கணும். இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒரு வேதனையும் கண்ணீரும் துக்கம் பிரச்சனையுமா வாழ்கிற பொழுது அவருக்கு எப்படி இருக்கும் இல்லைங்களா? நானும் ஒரு காலத்திலே எப்படியோ வாழ்ந்தேன். ஆனால் இந்த தெய்வீக திருவிழத்திலே பார்க்கிற பொழுது ஆண்டவர் எப்படியெல்லாம் பேசுகிறார் என்பதை பார்த்து என் உள்ளம் பரிதவித்து போனது. ஓ, இப்படியெல்லாம் பேசுகிறாரே, இப்படியெல்லாம் பேசுகிறார். அன்பானவர்களே, அருமை ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை அறிந்திருக்கல் ஆகாதா என்று சொல்லுகிறார். இந்த நாளிலாவது இந்த தவக்காலத்தின் காரங்கள் கடந்து வருகிறது, உலகத்தின் நிலை எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. எல்லாம் பார்க்கணும், அமைதிக்குரிய வழியை அறிந்திருக்கல் ஆகாது என்று எருசலேமை நோக்கி அமைச்சிட்டார். இந்த எருசலேம் என்று சொல்லுகிற பொழுது நான் கிறிஸ்தவ சமூகம் சொல்ல கருத்துக்களை கொண்டு வரணும், அப்படி பார்க்கணும், மனசில் வச்சுக்கிட்டீங்க. அவ்வளோ தேவையில்லை. இல்லை, எல்லாரும் இயேசு கடவுளுக்குள்ள பார்த்தார். இந்த கருத்தை பார்க்கணும். இந்த திருப்பாடலை பார்க்கிற பொழுது இந்த வசனத்தை அடிமணிக்கும் லூக்காஸ் சொல்லப்பட்ட அந்த இதில் பார்க்கணும். திருப்பாடலில் இருக்கும் பொழுது 122வது திருப்பாடல் 122ல் 6, 7, 8 வசனத்தினை படிப்பில்லைனால் அந்த வசனத்தில் கூட இந்த கருத்தை தான் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கணும். திருப்பாடல் 122ல் 6, 7, 8 வசனத்தை நாம் பார்க்கிறோம். பார்க்கும்போது என்ன சொல்லுகிறது பார்க்கணும். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். முதல் பாயிண்ட் என்ன? எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். இந்த கருத்தை தான் நான் இன்று இந்த நிலையிலே கொண்டு வந்து ஆண்டு சமத்திருக்கிறார்கள். இல்லையே, எருசலேமுக்கு சமாதானம் நிலையும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். நம்முடைய சமூகத்திலே, அதாவது ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலே சமாதானம், கிறிஸ்துவனுக்கு சமாதானம், கிறிஸ்துவ குடும்பத்திலே சமாதானம், அந்த கிறிஸ்துவ சமூகத்திலே சமாதானம், அப்படி சமாதானத்தின் நிலையை பார்க்கிற பொழுது மற்றவர்களுக்கு அது சாட்சியாக அமையும்.
இங்கேயே சண்டையும் சச்சரவும் பிரிவினையும் அழுகையும் புழுகுமையாக இருக்கிற பொழுது மற்றவர்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? என் உள்ளம் பாரப்படுகிற கருத்துக்கு தான் நான் சொல்ல வந்தேன். அதனால்தான் வேண்டிக் கொள்ளுங்கள், நம்முடைய சமூகத்திலே அப்படி சமாதான காரியங்கள் கடந்து வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த கோட்டையிலே அமைதி நிலவுவதாக என்று சொல்ல வருகிறது. 6, 7, 8 வசனத்தை நாம் சிந்தித்து கடந்து போமானால் அது மணிக்கணக்காக கடந்து போய்கொண்டே இருக்கும். அன்பு வார்த்தை இருக்கும். சரி, நான் இதை சொல்லுகிற பொழுது என் பிரியமானவர்களே, இந்த கருத்துக்களை நான் சொல்லுகிற கருத்திலே நம்முடைய பைபிளில் புதிய ஏற்பாட்டிலே யோவான் நற்செய்தியிலே சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கணும். யோவான் நற்செய்தியிலே சொல்லப்படுகிற யோவான் நற்செய்தியிலே 16ஆம் அதிகாரத்திலே 33வது வசனத்திலே பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதி இல்லை என்று சொல்லுகிற அந்த இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார் என்ன? அங்கே அமைதியே இல்லை என்று பார்த்து அழுதுன இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். யோவான் 16:33 வசனம் என்ன சொல்லுகிறார்? என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டு நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்ற வார்த்தையை பார்க்கணும். இந்த என் வழியாய் நீங்கள் அமைதியை காணும் பொருட்டுன்னு சொல்றார். என் வழியாய் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவர் உணர்வோடு கூட சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டு. உலகத்தில் துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, வேற உண்டு. ஆனாலும் அதே துன்பத்திலே அப்படி போவதில்லை, அதே துயரத்திலே போவதில்லை. அவர் வழியாக அந்த துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு அமைதியை காணும்படியாக அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதான் அவர் சொன்னார், உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எண்ணினும் நீங்க துணிவோடு இருங்க, நான் உலகத்தை அந்த துன்பத்தின் காரியங்களை வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த வெற்றி பெற்ற ஆண்டவர் தான் அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு அமைதி தருகிறேன். இந்த உலகம் நான் என் வழியாய் அமைதியை பெற்றுக்கொள்ள சொல்லுகிறார். என் வழியாய் அமைதியை பெற்றுக்கொள்ள சொன்னார். இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் பார்க்கிற பொழுது எந்த நிலையை பார்க்கணும்? இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது ஆண்டவருடைய வார்த்தை. கடவுள் இந்த உலகத்தை எல்லாம் படைத்த ஆண்டவருடைய வார்த்தை. இது ஆண்டவருடைய வார்த்தை. அமைதியாய் இருக்கப்பட வேண்டும். ஆதாம் முதல் இந்த நாட்கள் வரை நாம் அமைதியாக கடந்து வர வேண்டியதுதான். இதை சொல்லுகிற ஒவ்வொருவரும் உண்மையாகவே ஆண்டவரை அறிந்து அவருக்குள் போகிற பொழுது அவர் சொல்றாருங்களா, என் வழியான்னு சொல்லுகிறார் அல்லவா, அந்த வழியா ஆண்டவருக்குள் போகிற பொழுது அமைதி உண்டாகிடும், அமைதி உண்டாகும். என் அன்பானவர்களே, தொடக்க நூலில் எடுத்து நீ படிப்பீங்களான்னா தொடக்க நூலில் அங்கே நீங்கள் பார்ப்பீங்க. தொடக்க நூலை பார்க்கும்பொழுது 49ஆம் அதிகாரத்திலே, தொடக்க நூல் 49ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அங்கே அருமையான ஒரு கருத்தை இங்கே நாம் பார்க்க முடியும். 49ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை எடுத்து நீங்கள் படிங்க. எல்லாம் நல்ல பைபிள் எடுத்துருக்கிறீங்க, சந்தோஷம். குறிச்சிருக்கிறீங்க, சந்தோஷம். படித்து நான் அதை வாழ்வாக்கணும். 10வது வசனத்தை நீ படிக்கிற பொழுது யாக்கோபுடைய ஒரு நிலையில் தான் அங்கே கொண்டு வருகிறாங்க. அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்கள் இனங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. யாக்கோபு அந்த நிலையில சொல்லி கொடுக்கிறார். அரசுரிமை உடையவர், அரசு உரிமை உடையவர் வருவர். அரசு உரிமை, என் அன்பானவர்களே, அரசு உரிமை உடையவர் வரும் வரையில் மக்கள் நீங்கள் அவருக்கு பணிந்திருக்கணும்னு சொல்றார். சில இடத்துல சொல்லுவாங்க, அரசர் ராஜா வரட்டும், மந்திரி வரட்டும், மன்னர் வரட்டும். ஒரு ஊரில் பார்த்தனாக்க அந்த அந்த கிராமத்தில் பார்க்கணும் கிராம அதிகாரி சொல்லுவாங்க, மாவட்டத்தில் பார்க்கும்போது மாவட்ட ஆட்சியாளர் வருவான்னு சொல்லுவாங்க. அவங்க வந்த பின்னாடி அந்த இடத்துக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போனோம். இங்கே பார்க்கணும் அரசுரிமை உடையவர் வரும் வரையில் என்று சொல்லி கொடுக்கும். அங்கே எப்போ தொடக்க காலத்தில் அந்த நிலை பார்க்கணும். அது அப்படியே கடந்து கடந்து வந்து பார்க்கனாக்க புதிய ஏற்பாடு அந்த இதில் பார்க்கும் பொழுது
ஏசியா இறைவாக்கினர் சொல்லுகிற ஒருத்தருக்கும் ஏசியா இறைவாக்கினர் சொல்வார் என்று 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை பார்க்கிற பொழுது, ஏசியா புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை பார்க்கிற பொழுது அதில் அவர் சொல்வார், அந்த வசனத்தை பாருங்க, அந்த அரசு உரிமை உடையவரும் வருகிற அந்த கருத்துக்களை அவருக்கு எத்தனை பேர்கள் என்று பார்த்தனாக்க அழகான நிறைய பேர்கள் கொடுக்க அந்த அரசனுக்கும். அதில் ஒவ்வொன்று படித்து பாருங்க. ஏசியா 9:6. ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார், ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். ஒரு நிமிஷம் படிங்க. என்னது என்ன படிச்சீங்க? ஆட்சியின் பொறுப்பு. அன்னைக்கு தொடக்க நூலில் சொல்லப்பட்ட வார்த்தையின் அரசு உரிமை உடையவர் வருவார்னு சொல்லப்பட்ட அந்த நிலை தான் இங்கே. அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். இந்த செய்தியை நான் ஏற்கனவே தொலைக்காட்சியில் கொடுத்திருக்கிறேன். ஆண்டுடைய திருப்பெயரை பற்றி அந்த கொடுத்திருக்கிறேன். அமைதியின் அரசர் இல்லைங்களா? அமைதியின் அரசர் என்று எப்படி? அமைதியின் அரசர் என்று பார்க்கிற பொழுது சாதாரண நிலையில அமைதி இல்லை, எல்லா நிலையிலும் அதிகார நிலைத்தான். ஆட்சின்னாக்கே இது மக்களை ஆட்சி பண்ணிட்டு போறதில்லை, உலகத்தையே ஆட்சி செய்கிறது. உலக மக்களை ஆட்சி செய்யதில்லை, அண்ட சராசரங்களை எல்லாம் ஆட்சி செய்கிறது. வானத்தையும் பூமியும் படைத்தவர், எல்லா உயிரினங்களையும் படைத்தவர், அவர் ஆட்சி செய்கிறது. அந்த ஆட்சி செய்கின்ற காரியங்களை பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களை நான் பார்த்தனாக்கு எந்த அறிமா இருக்கணும். அப்படி ஒவ்வொன்றும் அவர்களுக்கு அவர் சொல்லுகிற பொழுது, அவர் வாயிலிருந்து பொருள் அமைதி உண்டாகுகேன்னு சொல்லுகிற பொழுது அமைதி உண்டானது இல்லைங்களா? அமைதி உண்டாகிறது. எல்லாம் அப்படிப்பட்ட அந்த அரசு ஆட்சி முறிக்க என்றவர் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருவார் என்றால், என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய உள்ளத்திலே அவர் வருவார் என்றால், என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா நிலைக்கும் அமைதி உண்டாகும். என்னிலே அவர் ஆட்சி செய்யணும். ஆட்சி செய்தால் இந்த மனதில் இருக்கிற எல்லா கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை, பிரச்சனை, போராட்டத்துக்கு எல்லாம் அமைதி உண்டாயிடும். என்னுடைய குடும்பத்துக்கு அவர் வருவார் என்றால், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனை, போராட்டத்துக்கும் அவர் அமைதி கொடுப்பார். அந்த அரசர் இயேசுதான் அந்த அரசர் இல்லைங்களா? அப்படியே பார்க்கணும். நம்முடைய சமூகத்துக்கு அவர் இருந்து செயல்பட்டுவார் என்றால், நம்முடைய சமூகம் முழுதுமாக அமைதியின் காரியங்களை கேட்டிருக்கும். ஒரு இப்படியாக அவருடைய ஆட்சி, அந்த அமைதிக்குரிய ஆண்டவருடைய ஆட்சியானது இந்த உலகம் முழுதுமாக செயல்பட வேண்டும் என்று பார்க்கிறார். மனித நிலையிலே, அவுட் நிலையிலே, இதை ஒவ்வொன்று பார்க்கிற பொழுது என் வசன வார்த்தைகள் மிகமாக சொல்லப்பட்டிருக்கும். மீகா புத்தகத்தின் எடுப்பில் என்றால், மீகா புத்தகத்திலே இந்த கருத்தை தான் அன்றைக்கவே அவருக்கு சொல்லியிருக்கிறார். மீகா இறைவாக்கினர் சொல்லப்பட்டிருக்கிறதுல 5ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனத்தை எல்லாரும் எடுத்து படிக்கலாம். 5ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனத்திலே பார்க்கிற பொழுது அந்த 4வது வசனம் என்ன சொல்லுகிறது, 5வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கிற பொழுது நம்முடைய உள்ளம் பூரித்து போய்விடும். படிக்கலாம். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். என்ன வார்த்தை, எப்படிப்பட்ட வார்த்தை! இதெல்லாம் யாரு சொன்ன வார்த்தை? ஆண்டவருடைய அருள் வாக்குகள். ஆண்டவருடைய அருள் வாக்கு
என் அன்பான சகோதரமே, எனக்கு அமைதியே இல்லை என்று வேங்கிக் கொண்டிருக்கிற சகோதரமே, விவிலியத்தை எடுங்க, படிச்சு பாருங்க. அவரை பத்தி நம்ம அறிஞ்சு கொடுக்கும் பொழுதுதான் அவருக்குள் நெருங்கி போக முடியும். அவரை பத்தி அறிகிற பொழுதுதான் அவரோடு கூட இணைந்து போக முடியும். அவரை பத்தி அறியலன்னா பேருக்கு அறிந்திருந்தாங்க இல்லை, பெயருக்கு அறிந்ததில் இல்லை. அவருடைய அன்பின் குணநலங்கள் அவருடைய காரியங்கள் எல்லாம் உணர்ந்து கடந்த போதுதான் அவரோடு கூட இணைந்து போக முடியும். என்ன அறிவான வார்த்தை! நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில எதிர்பார்க்கிற எல்லா நிலையிலும் அமைதி தருகிறவர் அவர். அமைதியின் தெய்வமே இறைவா. அப்ப அந்த பாட்டு பாடும் போது நான் ஆலயத்தில் பாடுவாங்க, என் கண்ணில் அப்படி தண்ணி வந்துடும், கண்ணில் கண்ணீர் வந்துடும். ஏன் சும்மா அப்படி பார்மாட்டி போயிட்டு இருக்குது? இல்லை, அவரை அனுபவிக்கணும். அதனால தான் இயேசு சொன்னார், உலகத்தில் துன்பம் உண்டு, துயரம் உண்டு, வேதனை உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை வென்றேன். அந்த அமைதி நான் அவர் என் வழியாக நீங்கள் அமைதியை பெறுவீர்கள் சொன்னார். எந்த கருத்தை அன்னைக்கு நான் பார்க்கணும். அப்படியே படித்து அந்த அரசு படிக்கணும். நீங்க படித்து நினைக்க அந்த மீகால் சொல்லப்பட்ட வார்த்தையோடு கூட இணைந்து அப்படியே கொண்டு வர பொழுது ரோமர் பத்தத்தில் நான் இங்கு கருத்தை பார்க்கணும். இந்த அமைதிக்கெல்லாம் மாறுபட்டு போன காரியங்கள் என்ன இருக்கும்? அமைதியின் அரசர், த ராஜா இஸ் ராஜா. எப்படி அந்த உரிமையை நமக்கு தருகிறார்? அமைதியை பெற்று அனுபவிக்கவர். அதுக்கு என்ன தர? ரோமர் 10 அதிகாரத்திலே 20வது வசனம். ரோமர் 16 அதிகாரத்திலே 20வது வசனத்தை எடுத்து நீ படித்து பாருங்க. அதுல சொல்லப்படுவது என்ன என்ன சொல்லுகிறது? அமைதி தரும் கடவுள், அமைதியை தருகின்ற கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார். சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார். நம் ஆண்டவர் இயேசுவின் அருள் உங்களோடு இருப்பதாக. அமைதியை அருளுகின்ற ஆண்டவர் ஒரு அமைதி அருளுகின்றார். சாத்தானை இந்த பிரச்சனைக்கெல்லாம், சண்டை, சச்சரவு, பிரிவினை, பிளவும், குழப்பம், மழப்பம் எல்லாம் வருவதற்கு காரணம் சாத்தான் தான். அந்த சாத்தானை காலடியிலே மீத்து போடு ஆண்டவர் தானே கிள்ளி பெறுவான் சொல்லு. என் அன்பானவர்களை நான் சொல்லுகிற பொழுது நான் நிறைய சொல்லணும் போல நினைக்கிறேன். இந்த செல்லு இருக்கும். நாங்கள் என்னுடைய ஆண்டுடைய ஊழியத்தின் ஆண்டுடைய எங்களை அழைத்து 33 மணி 44 வருடம் போயிட்டு இருக்குது. நாங்கள் கிராமமாக நற்செய்தி அறிக்க போவோம். நானும் சகோதரரும் கிராமமாக போயிட்டு இருப்போம். அங்கே பலவிதமான நிலையிலே பார்க்கும் பொழுது இந்த தீய ஆவி பிடித்தவர்களுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது மிக குணமாக இருக்கும். தீயாவி பிடித்தவர்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அது குடும்பத்தில் பார்க்கும்போது, ஒருத்தனுக்கு தீயாவி ஒருத்தருக்கு பிடிச்சனாக்கா அவனுக்கே எஃபெக்ட் அதிகம், கோபம். அவன் இருக்கிற வீட்டில் போனால் அவனுக்கு வீட்டில் குழப்பம் இல்லைங்களா? இப்படி இருக்கும். அங்கே போட்டுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு கழுது. அப்போ தீயாவி பிடித்த நபர்களை பார்க்கும் பொழுது சகோதரர் அப்படி எப்படிப்பட்டு காலை எடுத்து பிடிச்சி அமுத்தி பிடிச்சி ஜெபம் பண்ணுவார். ரெண்டுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த திருப்பேர்ல சொல்லி அப்படி ஜெபம் பண்ணுவார். நான் இன்னும் கூட ஞாபகம் இருக்கிறது. அமைதியை அருளுகின்ற ஆண்டவர் சாத்தானை உடைய காலடியை மிதித்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு வல்லமையை கொடுத்திருக்கிற அருமை அந்த ஆண்டவர் எப்படி திட்டுங்கள்? நாம் எல்லாம் அமைதி, சந்தோஷத்தை பெற்று மகிழ்ந்திருக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அமைதிக்குரிய வழியை நாம் அறிந்து கடந்து வர வேண்டும். வாழ்க்கையிலே எப்பொழுதும் கண்ணீரும் கவலையுமாய் இருக்கக்கூடாது. இந்த செய்தியை பார்க்கணும் பிரியமானவர்களே. அமைதியை அருளுகின்ற ஆண்டவர் என்று சொல்லுவோம் அல்லவா? அந்த அமைதியை அருளுகின்ற ஆண்டவர் எந்தெந்த நிலையிலே அமைதியை தருகிறார் என்று தொடர்ந்து வருகிற நாட்களிலே பார்க்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அமைதியின் கரையிலே கடந்து வருகிறார். அவருடைய வார்த்தை நமக்கு அமைதியாய் கடந்து வருகிறது. அவருடைய வார்த்தை தூய ஆவியானவர் நமக்கு அமைதியை கொடுக்கிறவராய் கடந்து வருகிறார்.
இந்த வார்த்தை மனூறு ஆவியான மூவரு கடவுளை நாம் வணங்கி கடந்து வருகிற பொழுது ஜெபத்தின் வழியாக அந்த அமைதியை பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அமைதியின் அரசராக இயேசு கிறிஸ்து, இந்த விண்ணகத்திலிருந்து மன்னன் வந்தார அந்த இயேசு கிறிஸ்து தோன்றுகிற நிலையிலே பார்க்கிற பொழுது உண்மையாகவே இருக்கும். முதலாவது நாம் பார்க்கும் இயேசு பற்றி கொண்டு இயேசு இந்த உலகம் தோன்றுகிற பொழுது வானதூதர் என்ன சொன்னார்கள்? வானதூதர் சொன்னார், பிறக்கிற பொழுது சொல்றார். ஓ, இந்த வசன வார்த்தை பார்க்கணும். நீங்க பார்க்கணும். லூக்கா நற்செய்தியிலே 2ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலே பார்க்கிற பொழுது வானதூதர் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. வானதூதர் சொல்லும் பார்த்திருக்கும். அவருக்கு உகந்தவர்களுக்கு, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரிதாக, உலகில் அவருக்கு உகந்தவர்களுக்கு அமைதி உண்டாக. அப்போ அவருக்கு உகந்தவர்களாய் கடந்து வரணும். அவர்களுக்கு உகந்தாய் கடந்து வருகிற பொழுது அவர் தருகிற அமைதி நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். இல்லைனா அவ்வளவுதான். இல்லையா? உகந்தவர்களாய் இருக்கின்ற உகந்தவர்கள் ஒரு பரிசுத்த நிலையை கடந்து வருகிறார்கள். ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிறவர்கள். இணைந்து வாழ்கிற பொழுது நானே திராட்சை செடி, அமைதியின் அரசர் நானே. இல்லைங்களா? அந்த டேங்கில் இருந்து, இந்த டேங்கில் இருந்து தண்ணி வரணும். அமைதியின் ஊற்று அங்கிருந்து புறப்பட்டு வரணும். அந்த தண்ணி நமக்கு பாயணும். எந்த கருத்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன் அந்த அமைதியை நாம் பெற்று கிடக்கல? இன்றைக்கு வசனம் பார்க்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ பார்க்கிற பொழுது சாதாரண மனநிலையில கொடுக்கும். அவர் கொடுக்கிற அமைதியானது எல்லாம் அமைதிதான், எல்லாம் அமைதிதான். மார்க் நற்செய்தி எடுங்க. மார்க் நற்செய்தி எடுத்துட்டு 4ஆம் அதிகாரத்தில் 35 முதல் 41 வசனத்தினுடைய தலைப்பை நீ பார்ப்பனாக்க எப்படி உள்ள குத்துக்கும். மார்க் நற்செய்தியில் 4ஆம் அதிகாரத்தில் 35 41 வசனம் நீ தலைப்பை படிச்சான ஒரு உற்சாகமான கருத்துமா இருக்கும். காற்றையும் கடலையும் அடக்குதல், காற்றையும் கடலையும் அடக்குதல், காற்றையும் கடலையும் அடக்குதல். இந்த காற்றையும் கடலையும் அடக்குதல் பார்க்கும் பொழுது எப்படி அந்த அந்த வசனத்தை அப்படின்னு படித்து பார்த்தோம்னா எனக்கு ஒரு அருமையான ஒரு கருத்து தெரிஞ்சுக்கிட்டு. இயேசு அந்த படகுல, ஒரு படகு, அந்த படகுல சீடெல்லாம் போயிட்டுருக்கிறாங்க. போயிட்டுருக்கிறாங்க. இயேசு அந்த படகுல தலைகார வச்சு நல்லா தூக்கிட்டு இருக்கிறாரு. புயல் வருது. சீடர்கள்லாம் படம் அடிச்சுட்டு போகிறாங்கல்ல, புயல் இருக்கும்போது தூக்கிட்டு இருக்கிறார். அங்கே அவர் என்ன சொல்கிறான்? அவர் அந்த இதில் பார்க்கும் பொழுது அவர் அவர் தூக்கிட்டு இருக்கிறாரு. அது அப்படியே 44 அந்த 38 படிச்சு பாருங்க. நான் சொன்னேன்ல, படகுல போயிட்டு இருக்கிறேன், புயல் வந்துருச்சு. அப்போ அவர் என்ன பண்றாரு? இயேசு என்ன பண்றாருனாக்க அந்த 38 சொல்லப்பட்டிருக்கும். அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்கள், போதகரே சாக போகிறோமே, உனக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இந்த வசனத்தில் படிக்கும் பொழுது சில வேளையில் அந்த உள் உணர்வுகளோடு கூட கொண்டு வருகிற கருத்து தான் அங்கே பார்க்குறோம். பிரியமானவர்களே, அவர் தூங்கிட்டு இருக்கிறார். அவர் போதரே அண்ணா தூங்கிட்டு இருக்கிறீங்க, எழுங்க, நாங்களாம் சாக போகிறோமே சொல்றான்ட்டு. அங்கே இருக்கிறவர் எழுந்து பார்க்குறாரு. அப்படியே புயல் அடிச்சிட்டு இருக்குது. அந்த 39வது வசனத்தினை பார்ப்பீங்கன்னாக்க அந்த இயேசு எழுந்து அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி இறையாதே, அமைதியாயிரு என்றார். அமைதியாயிரு என்றார். காற்றும் அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று.
மிகுந்த அமைதி உண்டாயிற்று. சின்ன வசன வார்த்தையை பார்க்கின்றோம். ஒரு காற்றும் கடலையும் கடவுள் அப்படி அமைதிப்படுத்துகிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற அந்த பிரச்சனை போராட்டத்தை அமைதிப்படுத்த முடியாதா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலை என்றால் மாற்ற முடியாதா? பார்க்கணும், சிந்திக்கணும் பிரியமானவர்களே. காற்றையும் பொருளும் அடைக்கிற அமைதி மிகுந்த உண்டா இருக்கும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தானே அமைதி உண்டாக்குறவராக இருக்கிறார். வாழ்க்கையை கொண்டு வரணும். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய படகுல வாழ்க்கையில இருக்கப்பட வேண்டும். இந்த விதத்தில் வாழ்க்கப்பட வேண்டும். அப்பொழுது அமைதி. என்ன பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை கவலை, எத்தனை அமைதி தேடும் அலையும் நெஞ்சமே, அமைதி தேடி அலைகின்ற நெஞ்சங்களே, உள்ளங்களே, அன்பு சகோதரமே, அமைதியை அருளுகின்ற ஆண்டவரை, எல்லாவற்றையும் கடிந்து அமைதிப்படுத்துகிற அந்த ஆண்டவரை உள்ளே கொண்டு வாங்க. இந்த வார்த்தையை பார்க்கிற பொழுது அமைதிக்கான வழி அவர்தான். அந்த அமைதியை கொண்டு வாங்க, அவரை கொண்டு வாங்க. திருப்பாடலே 29வது திருப்பாடலை பார்க்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இது. திருப்பாடல் 29 11வது வசனத்தை பார்க்கிற பொழுது அங்கே சொல்லுவார்கள். அந்த அந்த வார்த்தையில் பார்க்கும் ஒவ்வொன்றும் படிக்கிற பொழுது எந்த நிலையில் இருக்கும்? 29 11வது வசனம், ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. எனக்கு அந்த படகுல போகும்போது அவங்க எவ்வளவு அந்த சீடர்கள் எல்லாம் எப்படி பயிற்சிப்பாங்க. அப்போ இவர் எழுந்து அப்படி சொல்லும் போது எல்லாம் அமைதியாச்சு இல்லையா? அதை பார்த்து எப்படி அவங்களுடைய உள்ளம் பூரிச்சிருக்கு இல்லைங்களா? அந்த சீடர்கள் சொல்லுக்கு, ஐயோ காற்றும் கடலும் புயலெல்லாம் இவர் கிடக்குது, அப்பா இவரு போல யாருன்னு. அவர் தான் நம்முடைய அருமை ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் சொல்ல எனக்கு உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை போராட்டமா அங்கே சில பண்றதுக்கு திருப்பாடல ஆற்றல் அளிப்பவர் அவரை. பாருங்க, ஆற்றல் அளிப்பவர் அவரை, சமாதானத்தை தருபவரும் அவரை, அருள்கின்றவரும் அவரை, ஆசி வழங்குறவரும் அவரை. என் அன்பானவர்களை, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதப்பட்டும் அமைதிக்குரிய வழி அவர்தான். அவரை நம்ம கொண்டு வரணும், கொண்டு அனுபவிக்க கடந்து வரணும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கின்றது தான் கொண்டு பார்க்கிறோம். இந்த நான் கருத்தை நான் சொல்லுகிற பொழுது தூயாவிலே உணர்த்தப்பட்டுக்கிற ஒன்றுக்கும் ஆண்டவர் இன்னைக்கும் திருப்பாடல் பற்றியும். இப்போது தயவுசெய்து புதிய ஏற்பாட்டில் யோவான் எடுங்க. யோவானில் ஒரு வார்த்தை இருக்கும். அவர் எப்படி சொல்லிருக்கு அப்படின்னு இருக்கும். அந்த இருக்கும் யோவானில் 14ஆம் அதிகாரத்திலே 27வது வசனம், 14 27வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருப்பாரு. அருமையான ஒரு வார்த்தை இருக்கும். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். என்ன வார்த்தைப்பா இல்லைங்களா? அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதியை போல அல்ல. இல்லைங்களா? என்ன நான் உலகம் தரும் அமைதி. சில பேர் உலகம் அமைதி நினைக்கும், இது ஏதோ செய்வாங்க இல்லைங்களா? அதில் அமைதி வருதில்லை, வேற உண்டாயிடும், வேற உண்டாயிடும். அதுவும் இருக்கு, அதில் பாரம் இருக்கு. சில பேர் பெரிய இருக்கு. எதுவுமே அமைதி தருகிறதில்லை. இந்த உலகம் தருகிற அமைதியை போன்றது அல்ல. இந்த வரலாம் அப்படி பண்ண எங்கேயும் பண்ணிட்டு கார் வாங்கி பார்க்கலாம், பங்களா வாங்கி பார்க்கலாம், வீடு வாங்கி பார்க்கலாம், அப்படிங்கிற சொகுசாக இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் அமைதி இல்லை. அமைதியை தேடுகின்ற காரியங்களை எங்கென்னுமோ பார்க்கலாம்.
ஆனால் அதில் அமைதி தருதில்லை. அமைதியை தருகிறவர் இந்த உலகம் கொடுக்க முடியாத அமைதியை அவர் வைத்திருக்கிறார். அந்த அமைதி தான் நமக்கு வருகிறது. இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். எவ்வளவு அமைதியான காரியங்கள் அமைதி தருகின்றது. சரி, இப்படி பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தையை உள்ளத்தை கொண்டு வரணும். நான் தருகிற அமைதி. அடுத்து இறைவசன வார்த்தைகள் எப்படிலாம் நமக்கு இந்த பைபிளை படிக்கும்போது அவர் நமக்கு தருகிற வார்த்தை, நமக்கு தருகிற வார்த்தை மகனே மகளே என்று சொல்லி, நீ கவலைப்படாதே பயப்படாதே என்று சொல்லி அமைதி தருகிற வார்த்தை. இதில் நாம் பார்த்தோன்னாக்க பைபிளில் பார்த்து நிறைய கருத்தில் இருக்கும். ஆனால் ஒரு சில கருத்தில் நான் சொல்ல நினைக்கின்றேன். எனக்கு இந்த திருப்பாடல் 119 ரொம்ப பிடிக்கும். நிறைய சங்கீதம் என்கிட்ட யாராவது கேட்பாங்க போகும்போது, பிரதர் பைபிள் எப்படி எல்லாம் படித்து பண்ணுங்க, முதல்ல திருப்பாடல் 119 படி சொல்லுவேன். அந்த திருப்பாடல் 119 படித்து முண்டு வரும்பொழுது அவங்களுக்கு மனசுக்குள்ள ஆறுதலும் தேறுதலும் உற்சாகமும் உறுதியும் கடந்து வந்துடும். இந்த அமைதிக்குரிய வழி என்று பார்க்கிற பொழுது எல்லாரும் எடுங்க திருப்பாடல் 119 எடுங்க. அந்த திருப்பாடல் நானும் எடுக்கிறேன். திருப்பாடல் 119 எடுத்துட்டு அதில் 165வது படிக்க பார்க்கலாம். 165வது, உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. மிகுதியான நல்வாழ்வு உண்டு. அவர்களை நிலைகுலைய செய்வது எதுவும் இல்லை. நிலைகுலைய செய்வது எதுவுமே இல்லை. என்ன வார்த்தை! காற்றையும் கடலையும் புயலையும் அமைதி உண்டாகுன்னு சொன்ன இல்லைங்கள. நான் சொல்லுவேன் வேற ஒன்று. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்கார பையன் குணம் பெறுவான். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகட்டும். இல்லைங்கள. நீ இப்போ எப்படி ஆண்டோடைய வாழ்ந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையுமே அது செயல்படுகிறதா இருக்கிறது. அதுக்கு என்னன்னு காரணம் செயல்படுதா இருக்கு. அப்போது எப்படி நமக்கு வந்துனாக்க நம்முடைய வாழ்க்கை இல்லைங்களா. அன்றைக்கும் அந்த வாசனைப்பட்டு அதே திருப்பாடல் இப்போ நீங்கள் படித்த திருச்சட்டத்தை நிலைவாழ்வு நிலைக்குலை செய்வது ஒன்றுமே இல்லை சொல்லப்பட்டிருக்கலவா. இதே வசன வார்த்தை நீங்கள் அதே திருப்பாடலில் 145 நினைக்கிறேன். சரி, 143 படிங்க. 143 படிங்க. அது பற்றி என்ன சொல்லிக்கும்? துன்பமும் கவலையும் என்னை பற்றி கொண்டன. பாருங்க, துன்பமும் கவலையும் என்னை பற்றி கொண்டன. எனினும் உம் கட்டளைகள் என்னை மகிழ்விக்கின்றன. என்ன சொல்லுகிற திருப்பாடல் 119 140 துன்பமும் கவலையும் வேதனையும் பிரச்சனையும் என்னை நுக்கி கொண்டது. ஆனாலும் உங்களுடைய வார்த்தையை படிக்கிற பொழுது அதெல்லாம் போயிடுச்சு இல்லைங்களா. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம மக்கள், அதாவது அமைதிக்குரிய வழியை தான் ஆண்டவனுக்கு காட்டி கொடுக்கிறார். அமைதிக்குரிய வழியை தான் காட்டுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் துன்பமா துயரமா வேதனையா பிரச்சனையா போராட்டமா, அப்போ பைபிள் எடுத்து படி. அது ஆண்டவனுடைய சொல்லுகிற வார்த்தையின் வரும்போது அதெல்லாம் அவுட் போயிடும். காற்றையும் புயலையும் கடித்து கொண்டவர் அமைதியை படுத்திடுவார். திரும்ப வேலை போயிட்டு அமைதிக்குரிய வழி இருக்கும். இந்த கருத்து நிற்கும். அது நாங்கள் இருக்கும். ஒவ்வொன்று பார்த்தாக்க அது திருப்பாடல் 119 நிறைய பார்த்துருக்கோம். அது நீங்கள் பார்த்தாக்க அடுத்து ஒரு ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட் 92வது வசனம் எடுங்க. 92வது வசனம் இருக்கு. அதில் கூட ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். 92 கூட எடுத்து போச்சுன்னா, உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதாய் இல்லாதிருந்தால் என் துன்பத்தில் நான் மடிந்து போயிருப்பேன். என்ன வார்த்தை பாருங்க. உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதாய் இல்லாதிருந்தால் என் துன்பத்திலே என் துயரத்திலே என் வேதனையிலே என் பிரச்சனையிலே போராட்டத்திலே நான் மடிந்து போயிருப்பேன். அமைதியின் தெய்வமே இறைவா, அமைதி தேடும் அலையும் நெஞ்சமே. என்ன வார்த்தை! நான் இது ஏன் பாரத்தோடு நான் முதல்ல செய்யும்போது கண்ணீர் துக்கம் வந்து ஏன் தெரியுங்களா? இவ்வளவு நல்ல காரியங்களை நம்ம ஆண்டவரை அனுபவிக்காம ஏதோ நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று அனுபவித்து மகிழப்பட வேண்டும். ஆண்டவர் இருக்கும். இன்னைக்கு துன்பம் துயரம் வேதனை பிரச்சனையோடு கூட இருக்கிற சகோதரமே,
பைபிளில் அமைதிக்குரிய வழி எப்படியெல்லாம் என்று சொல்லிக் கொடுத்து பாருங்கன்னு இருக்கும். அந்த திருப்பாடம் 92 படிச்சு தன்னைக்கும் திருச்சட்டத்தை எனக்கு இன்பம் தருவதாக இருக்கும். அதே திருப்பாட்டில் 71 நீ படிச்சினாக்க, நான் திருப்பாடம் 119 அருமையாக இருக்காது. 71 படிச்சினாக்க அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். 71 பார்த்தனாக்க அங்கே ஒரு வார்த்தை இருக்கும், எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, எனது நன்மைக்காகவே, அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். நம்முடைய வாழ்க்கை தான் ஒரு போராட்டம். நீ போகிற பாதை இடரலை வைத்துன்னு சொல்லுகிறவர், உன் போகிற பாதை இடரலை வைத்து உன்னை திருமாட்டம் செய்கிறவன் சொல்லுகிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கை தான் பிரச்சனை தோணுனாக்க அதில் அப்பா இருக்கிறார், தகப்பன் இருக்கிறாங்க, குடும்பத்தில் தகப்பன் இருக்கிறாங்க. அப்போ நான் போகிற வழி தப்புன்னு வச்சுங்க, பிடிச்சி கண்டிக்கிறார். அவருக்கு தானே வழி செய்தார். அதே போல் நம்முடைய ஆண்டவரும் நமக்கு இப்படி தான் இருக்கும். எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, அதனால் உம்முடைய விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன் சொல்றார் இல்லைங்களா? இன்னைக்கு இந்த கருத்துக்கு நம்ம ஒவ்வொரு இந்த வசன வார்த்தையெல்லாம் கடவுள் தானே தூய ஆவிர இந்த கருத்துக்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். என் அன்பானவர்களை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வந்து அனுபவித்து கடந்து வரணும். ஆண்டவர் இந்த பொக்கிஷம் வழியாக அவர் தந்திருக்கிறார். அமைதிக்குரிய வழி, உன்னுடைய பிரச்சனை போராட்டத்துக்கு அமைதிக்குரிய வழி, ஒவ்வொன்றுத்துக்கும், எல்லா பிரச்சனைக்கும், எல்லா போராட்டத்துக்கும், எல்லாத்துக்கும் இதில் வழி இருக்கிறது. எடுத்துக்கொள்ளணும். இந்த வசனம் ஒவ்வொன்றையும் பார்ப்பேன். நான் எப்படி இந்த திருப்பாடை படிச்சுருந்தேன். இந்த திருப்பாடல் அடுத்தது ஏசியா புத்தகம் எடுங்க. ஏசியா புத்தகம் எடுத்துட்டு அதில் 48ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை பாருங்க. அந்த வசன வார்த்தை இந்த உள்ளத்தை, இந்த ஆரம்ப காலத்தை உள்ளத்தையும் பார்த்துல அந்த வசன வார்த்தை என் வாழ்க்கைக்கும் உதவியாய் கடந்து வந்தது. ஏசியா புத்தகம் 48ஆம் அதிகாரத்தில் 18ஆவது வசனத்தை படித்து பாருங்க. நான் என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே கடந்து வருகிற பொழுது நிறைய அதாவது குடும்பத்தில் நிலை வேற, என் கட்டளைக்கு நீ செவி சாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும், உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். மீண்டும் ஒரு வாட்டி படித்தா நல்லதாக இருக்கணும். எல்லாரும் விரல வச்சுட்டு இருக்கிறீங்க தானே? அப்படியே படிங்கக்கா, படிங்க அண்ணா, படிங்க பார்த்து என்ன சொல்லுது? என் கட்டளைக்கு செவிசாய் திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும், உன் நிலை வாழ்வு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை ஆற்றை போலும், உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். எப்படி சொல்லிக்கிறாங்க? எப்படி இருக்கு? அவருடைய வார்த்தையை கடைபிடித்து வந்தாக்க, கடலை கடைபிடிச்சினாக்க நிலை வாழ்வு ஆசீர்வாதமான ஆற்று வெள்ளம், ஆற்றுல தண்ணி வருது இல்லைங்களா? ஆற்று தண்ணி அப்படியே வந்துட்டே இருக்கு. அதே போல வந்துட்டு இருக்கும். கடல் அலை போல வரும் சொல்ற. கடல் அலை அப்படி என்ன அர்த்தம்? வெற்றி மேலே வெற்றி வந்து என்னை சேரும் இல்லையா? ஒவ்வொன்றுத்திலும் வெற்றி கொண்டுட்டு இருக்கும். பார்க்கணும். என் அன்பான சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையில நிலையில்லான்னு இருக்குன்னா கடந்து வரணும். வருகிற பொழுது அந்த காசியத்தை பெற்றுக்கணும். இதை நான் சொல்லுகிறவர்கள் தூய ஆவியான உணர்த்துகின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லித்தான் இருக்கும். என்ன கண்டுக்கும் எடுக்கணும். மத்தேயுவில் 7ஆம் அதிகாரத்தில் 24-25 வசனத்தை நீங்கள் படிச்சுனாக்க அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். இந்த படிச்சும் அல்லவா, அந்த வார்த்தைக்கு இணையான ஒரு வார்த்தை தான் அங்கே மத்தேயுவில் 7ஆம் அதிகாரத்தில் 24-25 வசனம் சொல்லப்பட்டிருக்கும். நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு, நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவான். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. எத்தனை இன்னல்கள் வந்தாலும் கண்டு வரணும் ஐயா.
வார்த்தைக்கு நான் அதிகம் விளக்கம் சொல்ல தேவையில்லை இல்லைங்களா? இப்படிப்பட்ட நிலையில் இறைவசன வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை நமக்கு இருக்கும் பொழுது பிரச்சனை, போராட்டம் எது வந்தாலும் என் ஆண்டவர் போதும், என் ஆண்டவர் எல்லாத்துக்கும், அப்படிப்பட்ட நம்பிக்கை ஆசீர்வாதமா இருக்கும். அருமையான ஒரு பாடல் கூட இருக்கும், நீங்களா பாடியிருப்பீர்கள். அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்து இங்கும் அவரில் தங்கமே. என்ன? அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்து இங்கு அவரில் தங்கமே. கொண்டு வரணும். அதுதான் நான் சொல்லி கொண்டு வந்து, முதலாவது இயேசு எப்படி அமைதி கொடுக்கிறான்னு, அடுத்து இறைவார்த்தை வார்த்தை எப்படின்னு, இப்போ ஆவியானவர் எப்படி அமைதி கொடுக்கிறார்ங்கிறது குறித்து நாம் சிந்தித்து கடந்து போகலாம். ஆவியானவருக்கு ரோமர் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நீ 6வது வசனத்தை நீ பார்ப்பீங்களன்னா, 8ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் பைபிளில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வசன வார்த்தையும் நமக்கு அமைதிக்குரிய வழிகளாய் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் கண்ணீரும் கவலையும் துக்கம் வேதனையும் பிரச்சனை இருக்கக்கூடாது. ரோமர் 8:6 சொல்வது என்ன? ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே, ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். பாருங்க, இன்றைக்கு ஆவிக்குரிய நிலை ஊனியல் பண்ணாக்க அது பாவத்திலே கொண்டு போகிற கருத்து, பாவத்திலே கொண்டு போகிற கருத்து. ஆவிக்குரிய நிலை என்னாக்க அவரோடு கூட இணைகின்ற கருத்து. அப்போ அவரோடு கூட இணைகின்ற பொழுது அது வாழ்வும் அமைதியும் கடந்து வருமா? என்ன கருத்து? ஊனில் வேணும்னா அப்படி பாவம் பிசாசனுடைய பாவத்தை கொண்டு போயிட்டு ஆனால் அவரோடு கூட இணைகின்ற போது, அவர் நினைக்கின்ற பொழுது அங்கே வாழ்வும் அமைதியும் கடந்து வருமா? சகோதரமே, நாம் சிந்திக்கணும் இல்லையா? சிந்திக்கணும். இந்த கருத்தை நாம் பார்க்கும் பொழுது கடவுளுடைய காரியங்களை நாம் கொண்டு கடந்து வரணும். எனக்கு இந்த இறையரசை பற்றி எனக்கு சொல்லும்போது உம்முடைய என்ன சொல்லுவாங்க, நம்ம கத்தர் கற்பித்த ஜெபம், விண்ணக தந்தையுடைய ஜெபத்தை நான் சொல்லுவேன், இயேசு கற்பித்த சொல்லும்போது அது எனக்கு உம்முடைய ஆட்சி வருகைன்னு சொல்லுவாங்க. உம்முடைய ஆட்சி வருகைன்னு ஜெபம் பண்ணுவோம். உம்முடைய அரசு வருகைன்னு, உம்முடைய அரசு வருகைன்னாக்கா நான் முதல் நாளே சொன்னேன். என்ன சொன்னேன்? அவருடைய அரசு வந்தானாக்க இது ஒரு இல்லை, ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய ஆட்சி தான் இருக்கு. அண்ட சராசரி எல்லாத்தையும் ஆட்சி தான். இது மனிதனை ஆட்சி பண்ணுறதா மட்டுமல்ல, எல்லாத்தையும் ஆட்சி பண்ணிருக்கணும். அப்போது இங்கே நீ பார்ப்பினாக்க அரசு வருகைன்னு சொல்லுகிற பொழுது அந்த கருத்தினை பார்க்கனாக்க எப்படி இருக்கு? ரோமர் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை உண்டு. 14ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்ல, ரோமர் புத்தகத்தில் 14:17வது வசனம் நான் எடுக்கிறேன், எடுத்து படித்து பாருங்க நான் எப்படி சொல்லப்பட்டிருக்கு. 14:17 இறை ஆட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக தூய ஆவியருளும் நீதி, நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. அவருடைய ஆட்சி வந்து விட்டால் அந்த ஆட்சியிலே இதுதான் நடக்கும் இல்லையா? நீதி, அமைதி, அவர்களே மகிழ்கிற மகிழ்ச்சி, இதுதான் தூய ஆவியுடைய கடவுளுடைய ஆட்சியில் இருக்கிற காரியங்கள். இந்த கருத்து, இந்த ஆட்சி நமக்கு இருக்குதா? அவர் முடியும் விண்ணத்தே அவர் ஆட்சி வருக இங்க கருணைக்கும் அவர் தூய ஆவிலை கடந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிலைத்தான் இருக்கும். அந்த ஆட்சி, அவருடைய ஆட்சி வருகிற பொழுது எப்படி இருக்கும்? நான் அதிகம் சொல்ல குறிச்சுக்கிடுங்க. இன்னைக்கும் லூக்கா சொல்லுவார் 24ஆம் அதிகாரத்தில், குறிச்சுக்கிடு, படிக்க வேண்டாம், எல்லாம் நோட் புக் எடுத்துருக்கு, அதாவது சொல்றது குறிச்சுக்கிடு. லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 49 அவர் சொல்லுவார், இயேசு சொல்றாரு, நான் சென்று தூய ஆவின்ற அந்த வல்லமையை அனுப்ப மட்டுமே நீங்க நகரத்திலே தருங்கன்னு சொல்லுவார். உன்னத்தின் வல்லமை, அந்த வல்லமை பரவது இங்கே தங்கின்னு சொல்லுவார். இன்றைக்கு
ஹக்குன்னு இருக்கு, அங்கே இருக்கு. அந்த உள்ளது வல்லமை தங்கேரி சொன்னார் இருக்கு. அதுவே திருத்துவர் பணியில் முதல் அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுவாங்க, தூய ஆவிட வல்லமை வந்த பின்னாடி நீங்கள் தூய வல்லமை வந்த பின்னாடி அது பற்றி நீங்கள் யூதேயா, கலிலேயா, சமாரியா, உலகம் எங்கேயும் சாட்சியெல்லாம் இருப்புன்னு சொல்லப்பட்டிருக்கும் இல்லைங்களா? 1:8 வல்லமை பெற்ற பின் யூதேயா, கலிலேயா, சமாரியா எங்கேயும் சரி சாட்சியா, உலகம் முழுவதும் சாட்சியா இருப்பீங்க. எப்படி நான் இதை எப்படியோ பண்ணலாம் இருக்கேன். நான் சொல்லுகிறேன் இருக்கேன், முதல்ல நீ ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்ப, இந்த செல்ஃப் சாட்சி. அடுத்தது உன் குடும்பத்தில் சாட்சி, உன் குடும்பத்திலே சாட்சி. அடுத்தது உங்கள் பங்குல, ஊரில், பகுதியில் சாட்சி, உங்களுடைய பகுதியில் சாட்சி. இப்படி சாட்சியாக நீ போயிட்டே இருக்கணும் இல்லைங்களா? இன்னைக்கு பார்க்கணும், எல்லாரும் ஆள்றாங்க, நானும் ஆள்றேன். எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நானும் ஆள்றேன். வாட் இஸ் டிஃபரன்ஸ் இல்லைங்களா? கடவுளுடைய தூய ஆவியை பெற்று கண்டு வரணும். அவருடைய ஆட்சி அமைதிக்குரிய வழியை நாம் கொண்டு கடந்து வரணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் இதை சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, தெய்வீக திருவிழத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசன வார்த்தைகள் நாம் பார்க்கிற பொழுது எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். திருத்தூர் பண்டில் அப்படியே பார்த்தோன்னாக்க இந்த நிலை நான் செல்ஃப், அடுத்தது குடும்பம், அடுத்தது பகுதி, அடுத்தது அங்கே அப்படியே போயிட்டே இருக்கணும். சாட்சியாக பண்ணணும், பரிசு பண்ணணும். உலகத்தில் உங்களுக்கு துயரம் உண்டு, துன்பம் உண்டு, ஆனால் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை வென்றேன்னு இயேசு சொல்கிறார் இல்லையா? அப்போது நடக்கிற நிகழ்ச்சினா அந்த திருத்துறையில் எப்படிலாம் வாழ்ந்து கடந்து போனால் பார்த்தானாக்க ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா? இந்த கருத்தை நீ பாருனாக்க திருத்துறை பணியில் தயவுசெய்து எல்லாம் எடுத்துருக்கீங்க. 9ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை படித்து பாருங்க, என்ன சொல்லுகிறது? யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை வளர்ச்சி உற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் நிலைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. இல்லைங்களா? அங்க ஆண்டவர் இருக்கணும், அமைதியின் அரசர் அங்கு இருக்கணும், எல்லாம் வல்லவரும் நல்லவரும் பரிசுத்தரும் போதுமானவரும் அங்கே இருக்கணும். அப்போ அப்படி வளர்ந்து போயிட்டு இருக்கணும் இல்லைங்களா? இந்த நிலை இந்த வசனத்தை சொல்லணும்னு நிறைய சொல்லப்பட்டிருக்கணும். அதுவும் இருக்கும். அதுவும் நான் நேற்று சொன்ன போது இருக்கும், நான் சொல்லப்பட்டிருக்கேன், இணைந்து வாழணும். நானே திராட்சை செடி, என்னோடு இணைந்து இருக்கிறவர்கள் கனி கொடுப்பாங்க. நானும் திராட்சை செடி, அதனோடு கூட கலந்து இருப்பாங்க. அப்போது கணித இருக்கணும், நானே அது கனி கொடுப்பாங்க. அவரோடு இணைந்து வாழ்கிற பொழுது நம் வாழ்க்கை இருக்கும். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம் இருக்கும், 5ஆம் வசனம் இருக்கும், நானே திராட்சை செடி, நீ என்னோடு இணைந்திருந்தால். கனிகள், ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 22, 23 வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தான். கலாத்தியர் 5:22. அப்போ ஆவிக்குரிய நிலையில் வருகிற பொழுது அங்கே என்னதுன்னா, அங்கே என்ன வருது? அன்பு, அமைதி, இல்லையா? இதெல்லாம் கடவுள் இருக்கும். இது புடைஸ் வெளிப்படுகிறது. அப்போ மக்கள் பார்த்து கொண்டு வருகின்ற ஒரு கருத்தா இருக்கிறது. என்ன கருத்து? அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். அமைதிக்குரிய வழிக்குத்தானே கடவுள் இந்த நாள் இப்படி சொல்கிறார். சரி, முதலாவது பார்த்தோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிலாம் அமைதியில் கொண்டு போகிறார், இறைவசன வார்த்தைகள் எப்படிலாம் அது கொண்டு தூய ஆவிலே எப்படிலாம் கொண்டு போகிற. அடுத்த ஒரு கருத்தை நான் தூய ஆவி உணர்த்ததுனால நான் சொல்ல விரும்புகிறேன். செபிக்கணும். நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து செபிக்கணும். நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து திருப்பணியிலே கலந்து கொள்ளணும். அப்பதான் அமைதிக்குரிய வழியை நாம் பார்க்க முடியும், அமைதிக்குரிய வழியை நாம் கொண்டு அனுபவிக்க முடியும். ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்லி நான் கொண்டு போக நினைக்கிறேன். என் அன்பானவர்களே, இந்த அமைதிக்குரிய வழி என்று சொல்லுகிறப்ப நிறைய கண்டு
ஒரு சின்ன ஒரு சாட்சி. நான் ஒரு நாள் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ஒரு வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். போயினேன். அந்த வீட்டுக்கு போனாக்க பெரிய பங்களா வீடு. அதனுடைய விண்டோ டோரு, அந்த லைட்டு, ஃபேனு, ஷேடு, அந்த சோஃபா சீட்லாம் பார்த்தா அப்படியே அவ்வளோ இதாக இருந்துச்சு. அவங்க வீட்டில் வேலை செய்கிறானா அவரு கூட காரு, அவ்வளோ வசதிகள் இருக்கும். நான் உள்ளே போய் அப்படியே பார்த்தேன் இருக்கும். அப்போ பார்க்கும் பொழுது அங்கே வீட்டுக்காரு, என்ன பிரதர் அப்படி பார்க்குறீங்க கேட்டார். அது என்ன பிரதர், நான் இது வீடா இல்லை அரண்மனையான்னு கேட்டேன். வீடா அரண்மனையாக கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், என்ன இருந்து என்ன பிரதர் பண்ணுறது, நிம்மதி இல்லை. இல்லைங்க, எங்கே கை வச்சு இங்கே கை வச்சு, என்ன இருந்து என்ன பிரதர் பண்ணுறது, நிம்மதி இல்லை. இந்த நிம்மதி யார் கொடுக்கிறது? இந்த நிம்மதி என்றது அது அமைதி யார் கொடுக்கிறது? அவர் கொடுக்கிற அமைதி. நிம்மதி எங்கே எங்கே என்று தேடி பார்த்தேன்டா, காரு பங்களா வீடு எல்லாம் கட்டி பார்த்தேன், வாங்கி பார்த்தேன்டா, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. இது கருத்து நான் சொல்ல, இந்த ஏசியா 48ஆம் அதிகாரம் 22வது வசனம், 48ல் 22வது வசனத்தை தயவுசெய்து அப்படியே எடுத்துக்கிடுங்க. அது நான் தூய உணர்த்துறதுனால சொல்கிறேன். 48ல் 22. அதே ஏசாவில் 57ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் கூட இதே கருத்து தான் அங்கே வித்தியாசம் சொல்லியிருக்கிறார். 48ல் 22வது வசனம் நீ பார்ப்பீங்கன்னா, 48ல் 22வது வசனம் சொல்லி, தீயோருக்கு அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர். தீயவர்களுக்கு வாழ்க்கைக்கு அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர். தீயவர்களுக்கு பாவிகளுக்கு அமைதி என்கிறார். சரி, இதே கருத்தை அதே ஏசாவில் 57:21 வசனம் சொல்லுது. 57:21, கொடியவர்களுக்கு அமைதியே இல்லை என்கிறார் என் கடவுள். என் கடவுள் அமைதி இல்லை. தீயவர்களுக்கு கொடியவர்களுக்கு அமைதி இல்லை. வாழ்க்கையில் வாழ்றவங்களுக்கு அமைதி இல்லை. நான் அந்த வீட்டில் சகோதரனுக்கு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியுங்களா, பா நீ போயிட்டு நல்ல ஒரு பாவ சங்கீதனை செய்யுங்க, நல்ல ஒரு பாவ சங்கீதனை செஞ்சு கொண்டு வாங்க, அப்போ ஆசீர்வாதம். பாவ சங்கீதம் பண்ணிட்டு எவ்வளோ நாளாச்சு. ஏசியா புத்தகத்தில் பார்க்கிற பொழுது 59ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? நான் அந்த சகோதரனுக்கு கொஞ்ச நேரம் பேசினேன். நிம்மதி இல்லைன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. நிம்மதி இல்லை இருக்குது, இவ்வளவெல்லாம் காரு பங்களா எல்லாம் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லைன்றார். என்ன பிரதர், நிம்மதி இல்லை. இன்னைக்கு அந்த மாதிரி நிலையில் இருப்பீர்கள் என்றால் இன்று ஆண்டு உங்களோடு கூட பேசுகிறது கர்த்தான். ஏசியா 59ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது என்ன? உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி உள்ளன. உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. அந்த ஏசியா 59ல் அந்த 1-2 வருஷம் படிச்சாலும் 2வது வருஷம் படித்தோம். அதுக்கு உங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடி ஆண்டுடைய கைகள் குறுகி விடவில்லை. உங்கள் ஜெபத்தை கேட்கக்கூடாதபடி ஆண்டுடைய காசு செய்யவில்லை. மாறாக உங்கள் பாவங்களும் உங்களுடைய அக்கிரமங்களும் உங்களுடைய தீஜமே ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே பிளவை உண்டு பண்ணியது. ஆண்டவருக்கும் உங்களுக்கு இடையே பிளவை உண்டு பண்ணியது. ஆண்டுடைய ஆசீர்வாதம் அல்ல. எப்படி அமைதி வரும்? உங்களுக்கு ஜெபம் மேலே போல எப்படி அமைதி கிடைக்கும்? இல்லைங்களா? நான் அப்புறமேலுக்கு சகோதரனுக்கு சொன்னேன், பிரதர் நல்ல ஒரு பாவ சங்கீதம் செய்யுங்க, கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருத்து. ஏன்னா அந்த தடை சுவர் போறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவ அறிக்கையை வச்சிருக்கிறார். கொலோசியர் 1 அதிகாரத்திலே 20வது வசனம் படிக்கிற பொழுது, கொலோசியர் 1 அதிகாரத்தில் 20வது வசனம் படிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்காங்க, ஆண்டவராக இயேசு, அந்த வசனத்தை பார்க்கணும் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு காயப்பட்டு ரத்தம் சிந்தி அங்கே பார்க்கணும். கல்வாரி மலையில் போகிறார். கல்வாரி மலையில் போயிட்டு அங்கே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக சிலுவிலே தொங்குகிறார்.
கொலோசியர் 1:20 முதல் 20ஆம் வசனத்தை பார்த்த சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். அமைதியை நிலைநாட்டவும் இல்லைங்களா? தடுப்பு சுவர் இருக்கு. அப்போ நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்கிற பொழுது அந்த தடுப்பு சுவர் போயிடும், அந்த அமைதி கொண்டு வரும். ரத்தம் சிந்தி அந்த சுவரை மாற்றிக்கிட்டவர் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என்ன அந்த சகோதரன் அப்படியா நான் சொன்ன வார்த்தையை கேட்டுக்கிட்டு அவ்வளோ பாவசியம் பண்ணி அவன்ற ரொம்ப நல்லாச்சு. அப்புறமா சகோதரன் தனியாக போயிட்டு அதில் ஒரு தியானம் கூட அட்டம் பண்ணி நல்ல ஒரு பாவ செய்யத்தனை பண்ணிவிட்டேன். அப்போ அந்த ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு பின்னாடி அந்த சகோதரனுடைய முகமெல்லாம் மாறி போச்சு. முன்ன இருந்ததெல்லாம் முகெல்லாம் பீலி, ஆனால் இப்போ மாறி போச்சு. சந்தோஷம். ஹாப்பி பிரதர் இருக்கு. கடவுள் இருக்கு, எதுவுமே இல்லைன்னா கூட தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றேன்ல அந்த சகோதரன். என் அன்பானவர்களே, கடவுள் தருகின்ற அந்த அமைதியை நல்ல ஒரு பாவ சிங்கத்தினத்துக்கு கொண்டு நாம் எடுக்கணும். இன்னைக்கு நிறைய சகோதரர்களை கொண்டு வரணும். முதலாவது நல்ல ஒரு பாவ சிங்கத்தினம். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது ஜெபிக்கிறது எப்படி என்ன பார்க்கணும். பிலிப்பியர்ல பார்க்கிற பொழுது 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அங்கே சொல்லுவார் ஜெபிக்கிறத பற்றி. அங்கே புனித பவுல் சொல்லுவார் பிலிப்பியர்ல 4ஆம் அதிகாரத்தில் 6-7 வருஷம் சொல்வார். 6 வருஷம் எதை நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டோட நன்றியோடு கூட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டோடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். அவர் நம்மோடு கொடுக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறான்ட்டு அந்த வாசம் எடுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனத்தை அந்த படித்து, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள அண்ணா, அக்கா, தம்பி, என்ன தங்கச்சி என்ன சொல்லுது, எப்படி சொல்லுது? நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். இந்த நிலை கொண்டு வரணும். கிறிஸ்து இயேசுவோடு கூட இணைந்துள்ள உங்களுடைய உள்ளத்தையும் அமைதி கொண்டு வரும் சொல்லாது. அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி, என்ன அறிவெல்லாம் கடந்த என்ன நினைக்கும்? நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படிலாம் நடக்குன்னு, அடிச்சு கூட பார்க்கல. எவ்வளோ அதிசயம் தெரியுமா, எவ்வளோ அற்புதம் தெரியுமா? எப்படி அறிவெல்லாம் கடந்த ஒரு இறை அமைதி. இந்த அமைதியை கொடுக்கிறவர் தான் நம்முடைய அருமை ஆண்டவர். அறிவெல்லாம் கடந்த ஒரு இறை அமைதியை கொடுக்கிறவர் தான் நம்முடைய அருமை ஆண்டவர். நிலைக்காக கொண்டு வரணும். அறிவெல்லாம் கொண்டு வருவதற்கு நம்முடைய அருமை ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களை பார்க்கிற பொழுது ஏன் அமைதியில் இருக்கு? நன்றி அறிதலோடு கூட உங்களுடைய விண்ணப்பங்களை நன்றி அறிதலோடு கூட அவருக்கு சமர்ப்பியுங்கள், தெரிவிங்கள். அந்த படகுல இருக்கிற அவருக்கு, இந்த வீட்டில் இருக்கிற அரண்மனையில் இருக்கிற பிதாவுக்கு அவருக்கு சொல்லுங்க. அவர் கேட்பார், கேட்டு ஆசிரிப்பார். எனவே அன்பானவர்களை நம்முடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது என் தூயாவை உணர்த்துகிற ஒரு நிலைத்தான். நான் மீண்டுமாக இந்த ஆலய இந்த நிலைக்கு போயிட்டு இருக்கேன். அண்ணா நீ குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். நீங்கள் அதுக்கு அடிக்கடி கேட்டுத்தான். 1 சாமுவேல் புத்தகத்தில் அண்ணாள் இல்லைங்களா, அவளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் இருந்துச்சு. அவள் என்ன பண்ணான்ட்டுக்கு, அவள் என்ன செய்தான்ட்டுக்கு, ஆலயத்துக்கு போனான். ஆலயத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் கொட்டா. எல்லாம் மனுஷன் இருக்கேன். அங்கே இருக்கிற அங்கே வேதில் பார்த்துட்டு இருக்கேன். யார் இருக்கு? இவர் அழுகு பழகிறார். கடவுள் அவருடைய மண்டாட்டை கேட்டு ஆசீர்வித்தார் இல்லவா?
மலடியானவள் குழந்தை பெற்றார். சாமுவேல் என்ற இறை வாக்கினரை பெற்றுக் கொடுத்தார். கடவுளுடைய ஊழியக்காரரை பெற்றுக் கொடுத்தார். உடைய வாழ்க்கையில அமைதியில் நிலை இருக்குமானால் ஆலயத்துக்கு போங்க, ஆலயத்துக்கு போங்க. அங்க நற்கருணை நாதரான முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. அவர் அமைதியின் அரசர். அந்த அமைதியின் அரசர் நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனை போராட்டத்துக்கும் அமைதி கொடுக்கிறவராக இருக்கிறார். அவரால் முடியாது ஒன்றுமில்லை, அவரிடம் இல்லாத ஒன்றுமே இல்லை. நமக்காக விண்ணகம் விட்டு மன்னகம் வந்தவரும், நமக்காக அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு காயப்பட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தவரும், நமக்காக மரித்து வீழ்த்து வாழ்ந்து கொண்டிருக்குமா இயேசு கிறிஸ்தான் அங்கே நற்கருணையிலே இருக்கிறார். உலக முடி மட்டும் எல்லா நாக்கும் உங்களோடு நான் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அங்கே நம்மளோடு இருக்கிறார். ஒரு ஆலயத்தில் பிரசன்னமாய் இருக்கிறார். அண்ணால் அப்படி போய் கடந்து போனாங்க. இன்னைக்கு நான் கேட்கனாக்க என்னுடைய வாழ்க்கையில பார்க்கணும், நிறைய சாட்சிகளை கேட்க முடிகிறது. நம்ம நான் சொல்லுகிற நற்செய்தி அறிவிக்கிறது பணிமுத்திரம் மக்களுக்கு அப்படி சொல்லி இந்த வார்த்தைகள்லாம் கேட்டு அநேக சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் மனமாற்றம் அடைந்திருக்கிறார்கள், மனமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். அதனால தான் நான் சொல்ல போயிட்டேன். ஆலயத்துக்கு போயிட்டு அவங்கள அருளையும் ஆசிரியம் பெற்று சாட்சியும் சொல்லி இருக்காங்க. என்னோட புத்தகத்தெல்லாம் பார்த்து நிறைய சாட்சிகளை பார்க்க முடியும். நிறைய ஆண்டவர் நல்லவர், அவர் அற்புதர், அசிதமானவர், இரக்கமுள்ளவர், கடவுள், அவரால் முடியும். எனவே ஆலயத்தில் போய்ட்டு நாம் மன்றாடணும், ஆலயத்தில் போய்ட்டு நாம் ஜெபிக்கணும். ஆண்டவருக்கு போய் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய மக்கள் இப்படி தான் இருக்கும். அமைதியை இல்லாத நிலையில போயிட்டு இருக்கும். இல்லை இருக்கும். அமைதியை கொடுக்கிறவர் நம்முடைய அருமை ஆண்டவர். அதனால நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யணும், பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். அடுத்தது என்ன? ஆலயத்துக்கு போய் அங்கே ஆலயத்தில் என்னோடு கூட இணைந்து இல்லைங்களா ஜெபிக்கணும். அந்த ஆலயத்துக்கு போகிற பொழுது தெய்வீக திருப்பணியிலே பங்கு பெற வேண்டும். தயவுசெய்து 2 தெசலோனிக்கேயர் 10 எடுங்க. தூயான உணர்த்தரார், தூயான உணர்த்தரார், தூயாவியானவரே 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 தூயாவியான 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் நினைக்கிறேன். அதில் நினைக்கிறேன் 3:16. ஆமாம் 3:16 தான். அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். இந்த நீ பானா கோவிலில் பார்த்தனாக்க குருக்கள் நினைத்திருக்கலாம், கடவுளுடைய பிரதிநிதி குருக்கள் ஜெபம் பண்ணுகிற பொழுது அங்கே சொல்லுகிற வார்த்தை என்ன, எப்படி வார்த்தை இருக்கும்? அந்த வார்த்தை அவர்களாக சொல்லி கொண்டு வரல, அவர்கள சொல்ற இது கடவுளுடைய நிலையிலே அங்கே அவுட்புட் ஆகிற கருத்து தான் இருக்கும். அந்த வார்த்தை நமக்கு ஆமேன்னு சொல்லிக்கிறோம். இது எடுத்துட்டீங்களா? 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை எடுத்துருக்கீங்களா? அதில் சொல்லப்படுகிற வார்த்தை அருமையான ஒரு வார்த்தையா இருக்கு. அமைதியை அருளும் ஆண்டவர் தாமே, அமைதியை அருளுகின்ற ஆண்டவர் தாமே எப்பொழுதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு அமைதியை அளிப்பாராக. அமைதியை அளிப்பாராக. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இது குருவானவர்கள் அங்கே ஆலயத்தில் சொல்லுகின்ற வார்த்தை இல்லைங்களா? நாம் என்ன சொல்லுவோம்? அவர் அழுவாராக, அன்பு உங்களுக்கு இருப்பா, அமைதியை செல்வாராக சொல்லும்போது நாம் என்ன சொல்லுவோம்? ஆமேன்னு சொல்லுகிறோம் இல்லைங்களா? ஆமேன்னு சொல்லுகிற பொழுது என்ன அர்த்தம்? அது அப்படியே நமக்கு கொண்டு வருகிறதா காரியமாக இருக்கிறது. எனவே நண்பான சகோதரமே, அமைதிக்குரிய வழி என்ன? அமைதிக்குரிய வழி எங்க? அவர் தான் எல்லாம் நிறைந்தவர். அவத்துக்கிறது இறை இயேசு, இறை வசன வார்த்தை, தூய ஆவியானவர், இதெல்லாம் அப்படியே போய்கிட்டு கொண்டு போது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்யணும், நல்ல செபிக்கணும், திருப்பலிலே பங்கு பெற்று அவருடைய அனுபவித்து கடந்து வரணும். அந்த அமைதி கடந்து வரும். கண்களை மூடலாம், உள்ளத்தை திறந்து கொடுக்கலாம். அருமை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் அது அமைதி கொடுக்கிறதாவே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அன்று காற்றையும் கடலையும் பார்த்து அமைதி உண்டாகேன்னு சொன்ன ஆண்டவர் இப்பொழுதும் அமைதி உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். உங்களுடைய உள்ளத்திலே அமைதி உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, இந்த உலகம் கொடுக்க முடியாத அமைதி உம்மிடம் தானே இருக்கிறது. அந்த அமைதியை பெறுவதற்கான வழிகளை தானே இந்த நாளிலே நீ சொல்லிக் கொடுத்தீர். அமைதி இல்லாமல் அலைந்திருக்கின்ற மகனே, மகளே, நானே
அமைதி கொடுக்கிறவர். என்னை தேடு என்று நீர் நாளில் எங்களோடு கூட பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை விட்டு ஆண்டவர் காற்றையும் கடலையும் பேரையும் அமைதிப்படுத்தி போல இந்த நாளிலே உள்ளத்திலே பலவிதமான குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் அமைதி கொடுத்திருப்பதற்காக நன்றி. நன்றி. அவர் ஒருவேளை உடல் நோயாயிருக்கலாம், கடன் பிரச்சனையாயிருக்கலாம், அல்லது வேறாவது விதர்ப்பு நிலையில் இருக்கலாம். எல்லா நிலையிலும் நீர் அமைதி கொடுக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமுள்ள திரு சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி ஆண்டவரே நாம் பார்க்கிறோம். மார்க் நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது மாலை வேலையான பொழுது மக்கள் தேடி வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் கரங்களை வைத்து தொட்டு ஆசீர்வதித்து அவருக்கு அற்புதமான காரியங்களை செய்தீரே. அதே போல இந்த மாலை வெள்ளம் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் கைகளை வைத்து தொட்டு ஆசீர்வதித்து அவர் சொல்லுவீராக, அமைதி உண்டாகுக என்று சொல்லுவீராக. அவருடைய உடலிலே, உள்ளத்திலே, ஆன்மாவிலே, சரீரத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே நிலையெல்லாம் அமைதி உண்டாகட்டும், உண்டாகட்டும். எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, நல்ல பிதாவே, நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.